அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் இப்போ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி நம்ம இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் க்யூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா டே, மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராவன் அகாடமி. இன்றைக்கி நாம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ வாஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த செக்யூரிட்டி ஆஃப் த வில்லேஜ் அண்டர் த மராத்தாஸ் இன் சவுத் இந்தியா? தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? ஆன்சர் டி. பட்டில். விச் சொசைட்டி டிரான்ஸ்மிட்டட் இந்தியன் கல்ச்சர் டு யூரோப்? எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வகை செய்தது? டி. சிந்தியா. Which was the primary factor for Buddhism to become popular? பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து எது? ஆன்சர் டி. அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது. Which one of the statement is incorrect regarding the Guptas? குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் இது? ஆன்சர் பி. ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் ஆவார். தில்மன் ஹாஸ் காமன்லி ஐடென்டிஃபைடு வித். தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் பஹ்ரைனின் தீவு. Thank you friends.